இலங்கையை இந்தியா மெய்நிகர் மாகாணமாக பெறும் வாய்ப்பு உள்ளதாக இலங்கையின் சிந்தனை குழு ஒன்றின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச ஆய்வுகள் துறை நிபுணரான உதித்த தேவப்பிரிய இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதனை முன்னிலைப்படுத்தி சீனாவின் செய்தித்தாள் ஒன்று செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதில் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் இந்தியாவின் முதலீடுகள் அதிகரித்துள்ளமை காட்டப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இதற்கு ஈடாக இலங்கை சீனாவை பின்னிலைப்படுத்தும் வகையில் திட்டங்களை மேற்கொள்ளவில்லை என்ற கருத்தையும் அந்த சீன செய்தித்தாள் முன்கொண்டு சென்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் சீனாவின் முதலீடுகளும் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளமையை அந்த செய்தித்தாள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குஜராத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வெளிப்படுத்தப்படாத இடம் ஒன்றுக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குஜராத் விமான நிலையத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு அணியால் கைது செய்யப்பட்டுள்ள ISIS தீவிரவாத சந்தேகத்துக்குரியவர்கள் என்று கூறப்பட்ட 4 இளைஞர்களும் தீவிர விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். இந்த விசாரணைகள் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட இடங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகும் என்று இந்திய பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருக்கிறது. முகமது நுஸ்ரத், முகமது நூர்ஃபான், முகமது ஃபாரேஸ் மற்றும் முகமது ரஸ்டின் ஆகியோரை கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. இவர்கள் நேற்று சென்னை நோக்கி சென்ற விமானம் ஒன்றில் சென்று பின்னர் அகமதாபாத்துக்கு சென்ற போதே அங்கு வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அகமதாபாத்துக்கு நேற்று வருவார்கள் என்று முன்கூட்டியே தகவல்கள் கிடைத்திருந்ததாக இந்திய பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்திய மக்களவைத் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் 5ஆம் கட்ட வாக்களிப்பில் போட்டியிடுவோர் மத்தியில் எந்த கட்சியில் அதிகமானோர் குற்றவியல் வழக்குகளை கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரம் வெளியாயிருக்கிறது. இதன்படி இந்த 5ஆம் கட்ட வாக்களிப்புகளில் போட்டியிடும் 695 வேட்பாளர்களில் 159 பேரின் மீது குற்றவியல் வழக்குகள் இருக்கின்றன. இதில் 45 பேர் மீது கடுமையான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் 8 வேட்பாளர்கள் மீதும் காங்கிரஸ் கட்சியின் 8 வேட்பாளர்கள் மீதும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை தவிர பகுஜன் சமாஜ் கட்சியின் 19 வேட்பாளர்கள் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் 12 பேர் கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர். ஈரானிய ஜனாதிபதி உலங்கு வானூர்தி விபத்தில் கொல்லப்பட்டாலும் கூட அவரின் மரணத்துக்கு பின்னால் பல்வேறு ஊகங்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்று, இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்தின் தாக்குதலிலேயே அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எனினும் அது ஒரு ஊகமாகவே கருதப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் மொசாத் மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த ஊகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் மொசாத் அமைப்பானது அமெரிக்காவின் FBI மற்றும் ரஷ்யாவின் KGB உளவு அமைப்புகளை விட வலுவான நிலையில் இருந்து வருவதே இதற்கு காரணமாகும். அண்மை காலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருந்து வரும் முறுகலே தற்போது இந்த ஊகத்துக்கு வித்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.